எட்டேகால் லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேற் கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க. உங்களுக்கு பாக்குறதுக்கு ஏதோ ரொம்ப தூய தமிழ்ல நம்மள பயங்கரமா புகழ்றாங்களே அப்படின்னு நினைச்சு கூடாது. இது அவையில இருந்த ஒரு புலவரை இடித்து அவை சொன்ன ஒரு பாட்டு. ஏன்னா அவை அவைக்குள்ள வராங்க. அந்த காலம் நீங்க கதைகள் சினிமா எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு புலவர் உள்ள வந்தாலே இன்னொரு புலவருக்கு பொறாம இருக்கும். அப்ப அவர் அறிவானவரான மன்னர்கிட்ட காமிக்கணும்னு இவங்க ஒரு பயங்கரமான கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி அவை ஒரு கேள்வி கேட்டாரு ஒரு புலவர். அது கம்பன்னு சொல்றாங்க, சிலர் இல்லன்னு சொல்றாங்க. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். என்ன கேள்வி கேட்கிறாரு? ஒற்றைக்கால் பந்தலடி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். பந்தலுக்கு 4 கால் இருக்கும், ஒரே ஒரு கால் இருக்கிற பந்தல் இருக்கான்னு கேட்கறது இல்லாம டி போட்டு சொல்லிட்டார். ஒற்றைக்கால் பந்தலடி அப்படின்னு டி போட்டு சொல்லிட்டார். இப்ப அவைக்கு கோவம் வந்துருச்சு. எட்டேகால் லட்சணமே அப்படின்னா 8 தமிழ்ல ஆன்னு எழுதுவாங்க. தமிழ் எண்கள் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. கா போட்டா 1, அதுல 8னா ஆ. கால் அப்படிங்கிற ஒரு முழு வட்டத்துல 4ல ஒரு பங்கு கால தமிழ்ல வான்னு எழுதுவாங்க. எட்டேகால் லட்சணமேனா அவலட்சணமே. எடுத்தவொடனே உன்னெல்லாம் மூஞ்செல்லாம் பார்க்க முடியுமாடா என்னால அப்படின்னு. அவலட்சணமே, எட்டேகால் லட்சணமே யமனேறும் வரியே. யமன் ஏறி வர வாகனம் எதுங்க? எரும மாடு. எருமையில தானே யம பெருமன் வருவாரு. எரும மாடே. அடுத்து சொல்றாங்க முட்டமேற் கூரை இல்லா வீடு. கூரையே இல்லாம ஒரு செவுரு மட்டும் தனியா இருந்தா அதுக்கு பேர் என்னங்க? குட்டி செவருன்னு பேரு. இல்ல குட்டி செவரா தான்டா போவேன்னு சொல்லுவாங்கல்ல. குட்டி செவரு. இதை விட ரொம்ப அதிசயம், ரொம்ப அழகா சொல்றாங்க. மட்டில் பெரியம்மை வாகனமே. மட்டில் பெரியம்மைனா மூதேவி, அதோட வாகனம்னா கழுத. பாருங்க லைனா சொல்லி கடைசி எப்படி முடிக்கிறாங்க. குலராமன் தூதுவனே சொன்னோடனே நமக்கு ஏதோ பெருமையான. குலராமனுடைய தூதுவன் யாரு? அனுமாரு. ஆஞ்சநேயர் யாரு? குரங்கு. இப்ப அப்படியே பாருங்க, நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா அவலட்சணமே, எரும மாடே, மூதேவி, கழுத, குட்டிச்சவரே, குரங்கே, ஆரையடா சொன்னாயடா. நீ கேட்ட புதிருக்கு பதில் ஆரை கீரை. ஏன்னா கீரைக்கு ஒரு தண்டு வரும், பந்தல் வரும். நீ கேட்ட கேள்விக்கு இதுதான்டா பதில். ஆரையடா சொன்னாயடான்னு நீ ஆரை கீரையை சொன்னாய். யாரையடா டி போட்டு சொன்னாய்? ஆரையடா சொன்னாயடான்னு டா போட்டு அவரை டி போட்டதை ஏன்னு கேட்டாங்க. இதுதான் தமிழ். பேசினாலும் அழகு, பாடினாலும் அழகு, திட்டினாலும் தமிழ் அழகு.